மூத்த வழக்கறிஞர் திரு KN விஜயன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமகவினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கிறது. இன்றைக்கு 5:30 மணிக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தன்னுடைய அறைக்கு வருமாறு இரு தரப்பையும், ராமதாஸ் தரப்பையும் அன்புமணி தரப்பையும் பணித்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு செஷனா இது இருக்கலாம். ஆனா நீதிபதியினுடைய அறைக்கு வந்து விவாதிக்கப்பட வேண்டியதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்ற கேள்விகள் எல்லாம் ஒரு புறம் எழுது. இது போன்று நிறைய நடந்திருக்கிறதா? இது போல நிறைய தடவை நடந்திருக்கு. இப்ப நீங்க உதாரணமா இந்த அப்பாவும் பிள்ளையும் அவன் பொண்டாட்டியும் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தை எங்க இருக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் சில விஷயங்கள்ல வந்து சமரசமா முடியுமான்னு பாக்குறதுக்கு ரூம்ல உள்ள போயிட்டு ஒரு சமரச பேச்சு, இந்த கன்சீலியேஷன் சொல்லுவாங்க, அது வாய்ப்பு உண்டான்னு பாக்குறதுக்கு முயற்சி தான் பண்றாரு. அவர் வந்து ரூம்ல போனாக்க மிரட்டுறதோ இல்ல வெளியே இருந்தாக்க இது பண்ணுவாரோன்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு தப்பான கருத்திடம். அது ஒரு நீதிபதி வந்து இந்த அப்பா பிள்ளைக்குள்ள சண்டையில ஒரு கட்சியோ ஒரு பிரச்சனைகளோ ஏதாவது ஒரு சமரசத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு முயற்சி பண்றதுக்காக ரூமுக்கு கூப்பிட்டுருக்காரு, அவ்வளவுதான். ஆனா ரூம்ல கூப்பிட்டு அன்னைக்கு உடனே மற்ற பிரச்சனைகள்லாம் பெண்ணுக்கு போயிட்டதாகவும் ரூம்ல அவன் எல்லாமே முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கறது தப்பு. சரி, இது ஏன் வந்து அனாவசியமா எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு சண்டையா இன்னும் கொஞ்சம் வலுவா? நான் என்னோட புரிதலுக்காக கேட்கிறேன். இப்போ ஏதோ ஒரு பாலியல் ரீதியான வழக்கு இருக்கு, இல்ல ஒரு குடும்ப பிரச்சனை, வெளியில தெரிய வேண்டாம் நினைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது போன்ற விசாரணைகள் சரி அப்படின்னு இப்போ இதுக்கு முன்னாடி வந்த வழக்கறிஞர் ஒருவரும் பத்திரிகையாளர் வழக்கறிஞருமான ஒருவர் சொல்லியிருந்தாரு. இது வந்து இட் இஸ் ஆல் ஓவர் த டிவி, நமக்கு ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்ச விஷயம். இது ஒரு சிவில் வழக்கு தான் அப்படின்ற அடிப்படையில அப்படி ஒரு விசாரணை ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதை தாண்டி இந்த வழக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? வழக்கு சிவில் வழக்கா இருந்தாலும், அதாவது இப்ப வழக்கு என்னன்னா மீட்டிங் போடணுமா கூடாதாங்கிறது தான் வழக்கு. ஆனா இந்த வழக்குல கூட ரூம்ல கூப்பிட்டு ஒரு சமரசத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு முயற்சி பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து வேற பாலியல் வழக்கு அப்படின்னு அவசியம் இல்லை. இப்ப உண்மையிலேயே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, அதானே. வேற மாதிரி கட்சி இல்லாம இந்த வேற மாதிரி கொஞ்சம் சின்னதா யோசிச்சு பாருங்க. கட்சி இல்லாம பங்காளி சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, சில நேரங்களில் இந்த பங்காளி சண்டையை தீர்த்து வைக்க முடியும்னா நீதிபதி கூப்பிட்டு உங்களுடைய 2 பேர் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி இருந்தா அப்படின்னு ஒரு சஜஸ்ட் பண்ணுவாரு. அந்த சஜஷன் வந்து எடுபடலாம், எடுபடாம போகலாம். எடுபடும்னா நான் பெரிய நம்பிக்கையெல்லாம் வைக்கல. இருந்தாலும் இப்போ ஒரு பிரிசிபிடேட்டிவா இதை வந்து வெறும் சட்டமா பார்க்காம ஒரு சமரசமா பார்க்க முயற்சிக்கலாம் முடியுமான்னு ஒரு முயற்சியை ட்ரை பண்றாரு. இந்த 2 பேரும் வந்து பொதுமக்கள் அல்ல, அவங்க 2 பேரும் தனியா அப்பா புள்ள, அவ்வளவுதான். இதுல பொதுமக்களுடைய கருத்தோ இல்ல பொதுமக்களுடைய நல்லது கெட்டது இல்லை, என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆக போகுது. திரு விஜயன், இது அப்பா பிள்ளை சண்டை அப்படின்றத தாண்டி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு. ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 5 விழுக்காடு வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி. நீ வரும் தேர்தல் வேற இருக்கு, அதுல அவங்க முக்கியமான ஒரு ஃபேக்டரா அவங்க பிளே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல இதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேக்குறேன். ஒரு அரசியல் ரீதியான ஒரு வழக்க அப்பா பிள்ளை வழக்கா அணுக முடியுமா? அரசியல் ரீதியான வழக்கா இருந்தாலும் யதார்த்த உண்மையான அப்பா பிள்ளைங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அரசியல் தான், கட்சி தான், எல்லாம் வந்து அவருக்கு முதல்ல ஒரு கட்சியை தொடர்ந்தாரு, அந்த கட்சியில இவரு பின்னாடி வந்தாரு, அதெல்லாம் யாருக்கும் சந்தேகமே கிடையாது. இது அரசியல் ரீதியான வழக்குன்னு புறந்தள்ளிட்டா இப்ப இதே ராமதாஸும் அன்புமணியும் இல்லாம வேற ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் ஒரு எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க அந்த கட்சியில. இதை செய்யறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாரு, டெஃபினட்டா ட்ரை பண்ண மாட்டாரு. இவங்க 2 பேரும் அப்பா பிள்ளையா இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதனுடைய புற வெளிப்பாடுகள் எல்லாமே கட்சி சார்ந்ததாகவோ அல்லது ஒரு கட்சியில யாருக்கு அதிகாரம்ன்றதோ அதெல்லாம் புற வெளிப்பாடு கேஸா முடிவு பண்ணும்போது. ஆனா புற வெளிப்பாடுகளை புரிதலோட தீர்த்து கொள்ள முடியுமாங்கிற ஒரு முயற்சி தான் இது. நான் இப்படி அவரு சாயங்காலம் 5:30 மணிக்கு போனோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, 2 பேரும் ஒண்ணு நினைச்சுட்டாங்கப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? அப்படி நடக்கிறது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நீதிபதி என்ன நினைச்சிருக்கலாம், அவருக்கு யதார்த்தம் தெரிஞ்ச ஒன்றும் சொல்லி பார்ப்பார். அது வரலன்னா கேஸை வந்து டைரக்டா வழக்கம் போல வழக்கு தீர்வு நோக்கி செல்லணும். அதற்கான முயற்சி தான் நீதிபதியினுடைய முயற்சி சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு விஜயன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை.